சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பதிலளிக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் தருகிறார். அவரோடு பேசலாம். ரமேஷ், காவல்துறை மானிய கோரிக்கை மீதான எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கின்றன? இன்றைக்கு காலை 10 மணிக்கு கேள்வி நேரம் கிடையாது. நேரடியாகவே முதலமைச்சர் 2 நாட்களாக நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசியிருக்கிறார். இந்த போலீஸ் மானியத்திலே எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், ஜே அன்பழகன், காங்கிரஸ் கட்சி சார்பில் KR ராமசாமி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் பல புகார்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக குற்றப்புரியாக தமிழகம் மாறிவிட்டது என்று எதிர்க்கட்சி தலைவர் தமிழகத்தை வர்ணித்திருக்கிறார். இதுக்கெல்லாம் முதலமைச்சர் பதிலளித்து பேசியிருக்கிறார். பல்வேறு போராட்டங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக டிஜிபி விவகாரம், டிஜிபி நியமனத்தில் பிரச்சனை இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கார். நீட்டிப்பு கடைசி நாளில் ஏன் டிஜிபி ராஜேந்திரனுக்கு நீங்கள் கால நீட்டிப்பு 2 ஆண்டுகளுக்கு செய்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் நேற்று பேசியிருக்கார். அதற்கு உடனடியாக நேற்றைக்கு முதலமைச்சர் பதில் அளித்திருந்தாலும் மேலும் விரிவான பதில் இன்றைக்கு அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஜே அன்பழகன் பேசும்பொழுது கொடநாடு தொடர் கொலைகள் குறித்தெல்லாம் பேசியிருந்தார். இது போன்ற ஜல்லிக்கட்டு போராட்டம் என, அதுபோன்று KR ராமசாமி பேசும்பொழுது குறிப்பாக காவல்துறையினருக்கு பல்வேறு வசதிகள் வேண்டும் என்று கேட்டார். குறிப்பாக வார விடுப்பு, அவர்கள் எல்லாம் பணிபுரிகிறார்கள், மற்ற கம்பெனிகளில் இருப்பது போல அல்லது மற்ற அரசு துறையில் இருப்பது போல வார விடுப்பு காவல்துறையினருக்கு வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அதற்கெல்லாம் முக்கிய அறிவிப்புகள் இருக்குமா? தனி வீடு, காவல்துறையில் பணியாற்றவர்களுக்கு சொந்த வீடு திட்டம் ஜெயலலிதா ஆரம்பித்தார். எத்தனை காவலர்களுக்கு இந்த ஆண்டு ஒதுக்கப்படும் என்பது குறித்தெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காவலர் குடும்பங்கள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு எதிரே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுமா என்பது குறித்தெல்லாம் இன்றைக்கு அறிவிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன், இது தவிர பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இன்றைக்கு காலையிலே 2 மசோதாக்களை உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தாக்கல் செய்வார் என்று சட்டப்பேரவை நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இரண்டாவதாக பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் சட்ட திருத்த மசோதா என்ற 2 மசோதாக்களை அன்பழகன் தாக்கல் செய்கிறார். குறிப்பாக இந்த மசோதாக்கள் சட்டப்பேரவையில் பேரவை தொடங்கும் போதுதான் அவை உறுப்பினர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் கொடுக்கப்படும். அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை பார்த்து தான் நாம் முழுமையாக சொல்ல முடியும். இருந்தாலும் தலைமைச் செயலக அதிகாரிகளிடம் பேசும் பொழுது அந்த நியமனங்கள், துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக அந்த விஷயங்கள் இருக்கும் என்றும் அதை திருத்துவதற்காக தற்பொழுது பல்வேறு துணைவேந்தர்கள் நியமிக்கும் போது என்ன பண்ணார், கவர்னர் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் யாரிடம் இருக்கும், அதாவது கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருக்கிறது, மாநில மத்திய அரசுகளுடைய கான்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பொதுப்பட்டியல் இருக்கிறது. யாருக்கு எவ்வளவு அதிகாரம் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய, துணைவேந்தர்கள் நியமனத்தில் யாருக்கு எவ்வளவு அதிகாரம் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் அந்த சட்ட திருத்தம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் முதன்முறையாக பொறுப்பு கவர்னர் வித்யாசாகர் ராவ் கவர்னர் மாளிகையிலேயே சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களுக்கு சர்ச் கமிட்டி போட்டு அவர் தலைமையிலே இன்டர்வியூ நடந்ததெல்லாம் சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் இதில் சில திருத்தங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய அம்சங்களை தற்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் பொழுது தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பார்கள் என்று தெரிய வருகிறது. கார்த்திகேயன், இந்த மசோதா மூலமாக துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநரின் அதிகாரம் சற்று குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு, அரசுக்கான அதிகாரம் நிலைநிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இதுதான், அதாவது இன்னமும் நமக்கு அந்த பில் காப்பி, மசோதா நகல் கிடைக்கவில்லை. கிடைக்கும் பட்சத்தில் தான் அதில் 8 பக்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை முழுமையாக சட்ட விதிகளை படித்த பிறகுதான் நாம் அதை முழுமையாக சொல்ல முடியும். இருப்பினும் சட்டப்பேரவை அதிகாரிகளிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இதைதான் சொல்கிறார்கள். குறிப்பாக மத்திய அரசுக்கு, மத்திய அந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிக அதிகாரங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சென்னை இதில் 2 திருத்தங்கள் செய்கிறார். தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கு என்று தனி சட்டம் இருக்கிறது, சென்னை பல்கலைக்கழகத்திற்கு என்று தனி சட்டம் இருக்கிறது. இரண்டிலுமே திருத்தம் செய்வதால் அது முக்கியமான நியமன விவகாரமாக தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இன்னும் சிறிது நேரத்தில் நம்மளுக்கு அந்த நகல் கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக முதல் அஜெண்டாவிலே அதுதான் போட்டிருக்காங்க. அது கிடைத்தவுடன் நம்ம அது குறித்து விவாதம் எல்லாம் கூட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் செய்யிருக்காங்க. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அந்த மசோதா தாக்கலுக்காக விவாதம் பண்ணுவார்கள். அதில் என்ன மாதிரியான கருத்துக்கள் பகிரப்படுகிறது என்பதை நாம் அடுத்த நேரலைகளில் பார்க்கலாம். கார்த்திகேயன்.